Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always aspire to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 Corinthians chapter 11 verse 1 to 33. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 33 வசனம் வரை. வசனம் 1. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்து இருக்கிறார்களே. Will you go your cloud bear with me a little in my folly, and in that bear with me. வசனம் 2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். For I am the jealous over you with godly jealousy. For I have the aspire you to one husband, that I may present you as a chaste virgin to the Christ. வசனம் 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே யோவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நிமித்தமின்றி விலகும்படியே கொடுக்கப்படும் என்று பயந்து இருக்கிறேன். கெடுக்கப்படுமோ?
but I fear lest by any means, as the Spirit began gladden he regard this and substantiality. So your the minds shall then be corrupted from the simplicity that is in the Christ. வசனம் 4. எப்படியெனில் உங்களிடத்திலே வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் வெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றுகளானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. For if ye that and come preacheth another Jesus, whom ye have not and preached, or if he receive another Spirit, which he have not and received, or another gospel, which he have not accepted, he might well bear with him. வசனம் 5. மகா பிரதான அப்போஸ்தலரும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவனான் அல்லவென்றும் எண்ணுகிறேன். For I suppose I was not here with and behind that very chiefest apostles. வசனம் 6. நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லோருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டு இருக்கிறோமே. But through God I be enround in the speech, yet not in knowledge, but we have the been through God made manifest among you in all things. வசனம் 7. நீங்கள் உயர்த்தப்படும்படிக்கு நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்தனால் குற்றம் செய்தேனே. How the committed offense in the abasing myself that you might be exalted, because I have the preached to you and the gospel of the God freely. வசனம் 8. உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்திலும் சம்பளத்தை பெற்று அவர்களையே கொள்ளையிட்டேனே. I rebore other churches, taking works, have them should do you so. வசனம் 9. நான் உங்களோடு இருந்தும் குறைவுபட்டது போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர்கள் என் குறைவை நிறைவாக்கினார்கள். இவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன், எனினும் ஜாக்கிரதையாக இருப்பேன். And when I was present with you and wanted, I was chargeable to me to know when or for that which wasn't lacking to me to the brethren which come from Macedonia supply, and in all things I have to keep it myself from being burdensome unto you, and so will and I keep myself. வசனம் 10. அகாயா நாட்டின் திசைகளிலும் இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்றும் என்னிலும் உள்ள கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை கண்டு சொல்கிறேன். As the truth of the Christ as in me, and no man shall stop me of this bursting in the regainance of the Achaia. வசனம் 11. இப்படி சொல்ல வேண்டியது என்ன? நான் உங்களையே சிநேகித்தபடினாலே தேவன் அறியவர். Wherefore because I love you not, God and can know it. வசனம் 12. மேலும் உங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கும் தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்திலே அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படியே நான் செய்வதையே இன்னும் செய்வேன்.
But what I do that I will do that I may cut off oxen from them in which desire oxen, that I wherein the glory they may be found even as be. வசனம் 13. அப்படிப்பட்டவர்களை அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார் என்றார்கள். For such are fleshy apostles and deceitful workers, and are transforming themselves into the apostles of the Christ. வசனம் 4. அது ஆச்சரியம் அல்ல, சத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. And no marvel for the Satan myself in transformed into an angel of the light. வசனம் 15. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரர்கள் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். Therefore it is no great things if the ministers also be and transformed as the ministers of the righteousness, whose end shall be according to their works. வசனம் 16. பின்னும் நான் சொல்கிறேன், ஒருவனும் என்னை புத்தி இனென்றும் எண்ண வேண்டாம். அப்படிப்பட்ட எண்ணில் அல்ல, நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படியே என்னை புத்தியின போலாக்கினாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். I say again, let no man think me a fool. If otherwise hit as a fool, receive me, that I may bear myself a little. வசனம் 17. இப்படியே நான் சொல்கிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினனைப் போல சொல்கிறேன். That on which I speak, it is not an after the Lord, but as it were foolishly. In this confidence of be asking. வசனம் 18. அநேகர்கள் மாமிசத்துக்கு ஏற்றபடியே மேன்மை பாராட்டிக் கொள்கையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். Seeing that may glory after the flesh, I will and glory also. வசனம் 19. நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்தும் புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்து இருக்கிறீர்களே. For ye suffer foolish gladly, seeing your souls were rich. வசனம் 20. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னையே உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. For ye suffer if you man and bring ye into the bondage. If you man and devour you if your man take off if your man excellent himself, if your man and smite you and the face. வசனம் 21. நாங்கள் பலவீனர்களான போதும் போல எங்களுக்கு வந்த கனவீனத்தைக்கு குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிரே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ, அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தீனமாய் பேசுகிறானே. I speak as the conquering, reproach as yet to God. We hadn't been and were, how they were in server, any in bold. I speak and foolishly, I am bold and also. வசனம் 22. அவர்கள் எபிரேய, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலர்கள், நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி, நானும் ஆபிரகாமின் சந்ததிதான். Are they an Hebrews, as so I am the Israelites. So I am the seed of the Abraham, so I am. வசனம் 23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரோ, நான் அதிகம் புத்தியின் மனமாய்
பேசுகிற நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக நேரம் மரண அவதிகளில் அகப்பட்டவன். As they and minister of the Christ, I speak as a fool. I am the more in the laborers, more in abundance, in the strict place, above the measures, in the presence, more the pre-incarnates, in the deaths of oft. வசனம் 24. யூதர்களால் ஒன்றும் குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பேன். Have the Jews and 5 times and received if 40 strips shave one. வசனம் 25. 3 தரம் மீறுதல்கள் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறிய உண்டேன், 3 தரம் காப்பாத்தேசத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் புக்கினோனானேன். Tracy was and beaten within rods. Once was I stoned therein. I suffered and sneak works. A night and a day I have the been in the deep. வசனம் 25. அநேக தரம் பிரயாணம் எண்ணினேன். 6 நாள்களில் வந்த மோசங்களிலும் கல்லாரல் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களல்ல வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களல்ல வந்த மோசங்களிலும் பட்டணங்களிலும் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்திலும் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் என் journeying often in the perilous of the waters, in the perilous of the rivers, in the perilous by many one countrymen, in the perilous by the health, and in the perilous in the city, in the perilous in the wilderness, in the perilous in the sea, in the perilous among the false brethren. வசனம் 27. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். In weariness and the painfulness, in the reachings, often in the hunger and the thirst, in the fastings, often in the cold and the nakedness. வசனம் 28. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லாம் சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னையே நாள்தோறும் நெருக்குகிறது. Beside those things that are without that which come upon me daily, the care of all the churches. வசனம் 29. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறதில்லை. ஒருவன் இடறினால் நானும் என் மனமும் ஏறியாதிருக்குமோ? Who is the wicked and I am not wicked? Who is the offender and burn not? வசனம் 30. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்த வேகளை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டும். If I most need glory, I will and glory of the things which can many infinities. வசனம் 31. என்றென்றைக்கும் சோஸ்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடனே கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் நான் பொய் சொல்கிறதில்லை என்றும் அறிவார். The God and Father of our Lord Jesus Christ, which is the blessed for the evermore, can word that I leave not. வசனம் 32. தமஸ்கு பட்டணத்தின் அராத்தா ராஜாவினுடைய யோசனை தலையானவன் என்னை
வேண்டுமென்று தமஸ்குவருடைய பட்டணத்திற்கு காவல் வைத்தத்தக்கதான். Damascus the governors and under the Aratas the kings keep it the city of the Damascus which an garrison disclosure to the apparent அதன் 33 இப்பொழுது நான் கோடையிலே வைக்கப்பட்டும் ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கு விடப்பட்டும் இவனுடைய கைக்கு தப்பினேன். And forgot he windows in the basket was I let down be the well and the escaped his hands. ஹாமிஷ் புக்ஸ். நேற்று தினத்தில் என் ஃபோனுக்கு கீழே எகிரி விழுந்து கீழே இந்த இடத்துல உடஞ்சிருச்சு. ஒரு புல்லட் ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து ஏற்றிட்டு போச்சு. இப்படி கீழே விழுந்திருக்கும் போது வண்டி மேலே வந்து ஏற்றிட்டு போச்சு நினைக்கிறேன். இப்படியா என் கூட அந்த கஸ்டமர் வந்து எடுத்து கொடுத்தாரு ரோட்டில் இருக்க பள்ளத்தின் நிமித்தம். அதுக்கப்புறம் தினத்தில் ஒரு கஸ்டமரை விட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஒரு கிறிஸ்தவங்க. நான் அவங்கள ட்ராப் பண்ணோன்னே தாவீது ராஜாவே வந்து என்னை ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. பெரிய விஷயமா இருந்தது. அவங்க கிறிஸ்தவங்க. அவங்க ஒரு ஊழியத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க 5 ரூபா கம்மியாகவே கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி, ஊழியக்காரங்க தானே அப்படின்னு சொன்னேன். அவங்கள உனக்கு கொஞ்சம் ஜாப் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இந்த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லாட்டர்-டே செயின்ட்ஸ் எலாப்பேட்டில் ஏஜி சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பிற்காலத்து பரிசுத்தவான்கள் சபை நான் மெம்பராக இருக்கேன் அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாமிஷ் புக்ஸ். பால் கறக்கும் சாதனத்தின் எடையை எடுத்து கொக்கியிலிருந்து அகற்றிவிட்டாள். அதிர்ஷ்டவசமாக அவள் அதை பிடித்தாள். அவள் வெற்றியை கொண்டாட ஒரு சிறிய தருணத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினாள். சாதனத்தை மீட்டெடுத்ததற்காக அவள் தன்னை பற்றி மிகவும் பெருமைப்பட்டாள். ஆனால் மேட்டி தனது 4வது அல்லது 5வது ஆட்டில் இருக்கிறாள் என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். வீழ்ச்சிக்கு முன் பெருமை போய்விடும். அவள் முணுமுணுத்து தனது ஊன்றுகோல்களின் சுற்றுப்பட்டைகள் வழியாக தனது கைகளை மீண்டும் நுழைத்து பால் கறக்கும் சாதனத்தை பார்த்தாள். இப்போது அவள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை ஆடுகளிடம் கொடுப்பதுதான். அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். அவள் இதை இப்படியே வைத்திருந்தாள். அவளுடைய சகோதரி மீதமுள்ள அனைத்தையும் முடித்துவிடுவதற்கு முன்பு ஒரு ஆட்டிலிருந்து கூட பால் கறக்க மாட்டாள். அது அவளுக்கு பிடிக்கவில்லை. அவள் இங்கே வெளியே வந்து இந்த முழு வேலையையும் தானே செய்ய முடியும் என்று நினைத்தாள். ஆனாலும் அவள் கைவிடவில்லை. எப்படியோ அவள் தனது ஊன்றுகோல்களையும் தன்னையும் பால் கறக்கும் சாதனத்தையும் ஆடுகள் காத்திருந்த கேரோசலுக்கு இழுத்துச் சென்றாள். சில பொறுமையாக, சில பொறுமையின்றி பால் கறக்க. இன்னும் ஒரு சில ஆடுகள் மட்டுமே மீதமிருந்தன. அவளால் இதைச் செய்ய முடிந்தது. ஆனால் ஆடு அவளது முயற்சிகளை எதிர்த்தது. ஈவி தனது முலைக்காம்புகளை சுத்தம் செய்ய முயன்றபோது ஒரு பக்கமாக நடனமாடியது. ஈவி விலங்கை காயப்படுத்த போகிறாள் என்று பாதி பயந்தாள். ஆனால் மேட்டிக்கு எந்த மனசாட்சியும் இல்லை என்பதை கவனித்தாள். அவளுடைய சகோதரி ஆட்டை பிடித்து நம்பிக்கையுடன் அதை கழுவினாள். ஒரு கையை உள்ளே வைத்திருந்தாள். Weight of the milking device and pop it off the hook. Thankfully, she caught it.
She wanted to take a small moment to celebrate her victory. She was very proud of herself for having reclaimed the device, but she was certain that Matty was on her fourth or fifth goat. Pride goeth before the fall, she muttered and slipped her arms back through the cuffs of her crutches and eyed the milking device. Now all she had to do was get it over to the goats. She bit back a sigh. If she kept it up at this rate, she wouldn't even get one goat milked before her sister was done with all the rest of them. That was not what she wanted. And she had thought she could come out here and do this whole job by herself. Still, she wasn't giving up. Somehow she managed to drag both her crutches and herself and the milking device over to the carousel where the goats waited, some patiently, some impatiently, to be milked. There were only a handful of goats still left. She could do this, but the goat was resistant to her efforts, dancing to one side as Evie tried to clean her teats. Evie was half afraid she was going to hurt the animal but noticed that Matty had no compunction. Her sister grabbed the goat and washed her with confidence, keeping one hand in. அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கடவுள் தான் என் ஃபோனை அது வண்டி ஏறியும் உடையாமல் கடவுள் காப்பாற்றினாரு. இதேமாரி நேற்று தினத்தில் கார் ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்றதை பேங்க்கில் விசாரித்தேன். ஜீரோவில் தான் இருக்குன்னாங்க என் லோனு. என்ஓசி என்ஓசி நீங்கள் ஃபோனில் கேளுங்க விசாரிங்க அப்படின்னாங்க. அக்கௌண்ட் ஆனால் மைனஸில் இருக்குது 11,000. நேற்று நடந்தது கேட்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஓசி கையில் வந்துச்சுன்னா காரை போய் பார்க்கிங்கில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும். ஸ்டார்ட் பண்ணி 1 இயராக வந்து அங்கே நிற்கிது பார்க்கிங்கில். பார்க்கிங் எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கு பே பண்ணணும். ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா கணக்குனா அங்கே தான் நிற்க போகுது. பத்திரமா இருக்குது அங்கேயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடத்தை வெற்றிகரமாக முடிக்க உதவும் சில பரிந்துரைகள் பின்வருமாறு. 1. பாட வரிசையை பின்பற்றுங்கள். இந்த பாடநெறி தர்க்கரீதியான முன்னேற்றத்தில் கருத்துக்களை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஏற்கனவே ஒரு கருத்தை புரிந்து கொண்டிருந்தாலும் அதை மதிப்பாய்வு செய்து ஒதுக்கப்பட்ட பயிற்சிகளை முடிக்கவும். 2. தொடர்வதற்கு முன் ஒவ்வொரு கருத்தையும் திறமையையும் தேர்ச்சி பெற முயற்சிக்கவும். நீங்கள் அதில் வசதியாக உணரும் வரை ஒவ்வொரு பயிற்சியையும் பயிற்சி செய்யுங்கள். ஒரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தால் உங்களால் முடிந்ததைச் செய்து முன்னேறுங்கள். 1 அல்லது 2 பயிற்சிகள் கடினமாக இருப்பதால் விட்டுவிடுவதை விட பாடத்தை முடிப்பது நல்லது. பொறுமை மற்றும் பயிற்சியுடன் நீங்கள் அனைத்து பயிற்சிகளிலும் தேர்ச்சி பெறுவீர்கள். 3. அனைத்து பயிற்சி வழிமுறைகளையும் பின்பற்றவும். இது திறன்களை விரைவாக வளர்க்க உதவும். 4. வழங்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தவும். கேசட், அட்டை விசைப்பலகை, குறிப்பு அட்டைகள். பாடல்களின் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பு 31249 என்ற புத்தகம் மற்றும் நடைமுறை உதவிகள், கையேட்டின் பின்புற அட்டை மடல் அனைத்தும் இந்த பாடத்திட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான முக்கியமான ஆதாரங்களாகும். 5. வழக்கமான சர்ச் துதிப்பாடலை பயன்படுத்தவும். 34832002. இந்த பாடத்திட்டத்தில் பணிபுரியும் போது துதிப்பாடலை பற்றி நன்கு அறிந்திருங்கள், மேலும் ஒரு நகலை கையில் வைத்திருங்கள். அவ்வப்போது கையேட்டு துதிப்பாடலை பார்க்க அறிவுறுத்துவதை காண்பீர்கள். 6. தடித்த எழுத்துக்களில் எழுதப்பட்ட சொற்களின் அர்த்தத்தை நன்கு புரிந்து கொள்ள இசை சொற்களஞ்சியத்தை பயன்படுத்தவும். இந்த கையேட்டின் 142 முதல் 53 வரை
கையேட்டில் ஒரு சொல் முதன்முதலில் பயன்படுத்தப்படும்போது தடிமனாகத் தோன்றும். 7. நீங்கள் அவற்றை கற்றுக்கொள்ளும்போது உங்கள் திறமைகளை பயன்படுத்துங்கள். கர்த்தரை வணங்கவும் மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் உங்கள் திறமைகளை பயன்படுத்தும்போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3. மாணவர்களுக்கான உதவிக்குறிப்புகள். சில நேரங்களில் ஒரு விசைப்பலகை இசைக்கருவியை வாசிக்க கற்றுக்கொள்வது கடினமாகவும் வெறுப்பாகவும் இருக்கலாம். தேவையான திறமையை பெறுவதற்கு மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட ஆகலாம். இந்த திறன்கள் நேரம் மற்றும் பயிற்சியுடன் வரும், எனவே அதை தொடர்ந்து செய்து நீங்களே பொறுமையாக இருங்கள். படிப்படியாக கற்றுக்கொள்ள உதவும் வகையில் இந்த பாடநெறி வடிவமைக்கப்பட்டுள்ளது. முன்னேறுவதற்கு முன் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையுடன் செயல்படுத்த தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களால் முடிந்ததை விட வேகமாகச் செல்ல முயற்சிக்காதீர்கள். உங்கள் இலக்குகளை அமைத்து அவற்றை அடைய பாடுபடுங்கள். இந்த பாடத்தை முடித்ததும் படித்து பயிற்சி செய்வதைத் தொடருங்கள். எளிமைப்படுத்தப்பட்ட பாடல்களின் பதிப்பு 31249 புத்தகத்தில் உள்ள பாடல்களை நீங்கள் பெரும்பாலானவற்றை வாசிக்க முடியும் வரை பயிற்சி செய்யுங்கள். பின்னர் வழக்கமான பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல்களை நீங்கள் வாசிக்க முடியும் வரை பயிற்சியை தொடருங்கள். உண்மையாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் திறமைகளை பெரிதாக்கி கற்றுக்கொள்ளும் திறனை அதிகரிப்பார். கர்த்தருக்கு சேவை செய்யவும் வணங்கவும் உங்கள் திறமைகளை பயன்படுத்தும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவர் வாக்குறுதி அளித்துள்ளார், என் ஆத்துமா இருதயத்தின் பாடலில் மகிழ்ச்சியடைகிறது. ஆம். நீதிமான்களின் பாடல் எனக்கு ஒரு ஜெபம், அது அவர்களின் தலையில் ஒரு ஜெபத்தால் பதிலளிக்கப்படும். தி. மற்றும் சி. 25-12. சில பாடல்களை மற்றவற்றை விட எளிதாக வாசிக்க முடியும். தேவாலயத்திலோ அல்லது வீட்டிலோ எளிமையான பாடல்களை வாசிப்பது கூட உங்களை சேவை செய்ய உதவும். இசை துணை பாடநெறியை தொடங்குவதற்கு முன், நீங்கள் ஏற்கனவே பாடநெறியை முடித்துவிட்டீர்கள் என்று ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு வெற்றிகரமான பியானோ அல்லது ஆர்கன் கலைஞராக உங்களை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர் அனைத்து கருத்துகளையும் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல இசைக்கலைஞராக இருக்க தேவையான அனைத்து திறன்களையும் வளர்த்து கொண்டார். சபையினர் ஒரு பாடலை பாடும்போது நீங்கள் பியானோ அல்லது ஆர்கன் வாசிப்பதை பாருங்கள். உங்கள் மீதும் உங்கள் செயல்திறன் மீதும் நீங்கள் நம்பிக்கையுடன் உணர்கிறீர்கள். உங்கள் வாசிப்பு சீரானது, மேலும் பாடகர்கள் எளிதாக பின்தொடரலாம். சபையினர் பாடலின் உணர்வை உணர்கிறார்கள், மேலும் அறையில் வழிபாட்டு உணர்வு உள்ளது. நீங்கள் வேலை செய்து அதற்காக ஜெபிக்கும் போது இந்த படம் ஒரு யதார்த்தமாக மாறும். தேவாலயத்திலும் வீட்டிலும் உங்கள் புதிய திறமைகளை பகிர்ந்து கொள்வதில் நீங்கள் மகிழ்ச்சியை உணர்வீர்கள். ஊக்கமளிக்கும் குறிப்பு. ஸ்பானிஷ். என்னுடைய 60 தீபம் மெய்யான தேவன் தான் கட்டுறதுக்கு கொடுங்க. எங்கள் குடும்பத்தினர் எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு உணவு கொடுத்து வழிநடத்தினாங்க. Las siguientes son algunas sugerencias que le ayudarán a completar este curso en forma exitosa. 1. Siga el orden del curso. Este curso está diseñado para ayudarle a aprender los conceptos en una progresión lógica. Aun si usted ya comprende un concepto, revíselo y cumpla con las prácticas asignadas. 2. Trate de dominar cada concepto y habilidad antes de seguir adelante. Practique cada ejercicio hasta que se sienta cómodo con el mismo. Si un ejercicio es muy difícil para usted, hágalo lo mejor posible y siga adelante. Es mejor terminar el curso que darse por vencido debido a que 1 o 2 ejercicios se le hacen difíciles.
Con paciencia y práctica, usted llegará a dominar todos los ejercicios. 3. Siga todas las instrucciones de práctica. Esto le ayudará a desarrollar las habilidades más rápidamente. 4. Use los recursos provistos. El casete, el teclado de cartulina, las tarjetas de notas. El libro versión simplificada de los himnos, 31.249. Y las ayudas prácticas, solapa de la cubierta posterior del manual, son todos recursos importantes para alcanzar el éxito al hacer este curso. 5. Use el himnario regular de la Iglesia, 34832002. Familiarícese con el himnario y mantenga un ejemplar a la mano mientras trabaja en este curso. En algunas ocasiones encontrará que el manual le indica que consulte el himnario. 6. Use el glosario de términos musicales, PAB 142 a 53 de este manual, para conocer mejor el significado de las palabras escritas en negrilla. La negrilla aparece la primera vez que un término se usa en el manual. 7. Use sus habilidades a medida que las aprende. El Señor le bendecirá conforme usted use sus talentos para adorarle y servir a los demás. 3 consejos para los estudiantes. En algunas ocasiones el aprender a tocar un instrumento de teclado puede ser difícil y frustrante. Es probable que pasen meses y aún años antes de que usted adquiera la destreza necesaria. Estas habilidades vendrán con tiempo y práctica, por lo que debe seguir adelante y ser paciente con usted mismo. Este curso está diseñado para ayudarle a aprender paso por paso. Tómese el tiempo que necesite para ejecutar un paso con seguridad antes de seguir adelante. No trate de ir más rápido de lo que puede. Establezca sus metas y esfuércese por alcanzarlas. Cuando usted termine este curso, continúe estudiando y practicando. Practique los himnos del libro versión simplificada de los himnos, 31.249, hasta que pueda tocar la mayoría. Luego continúe practicando hasta que pueda tocar los himnos del himnario regular. Ore con sinceridad y el Señor engrandecerá su talento y aumentará su capacidad de aprendizaje. Usted será bendecido a medida que use sus talentos para servir y adorar al Señor. Él ha prometido: porque mi alma se deleita en el canto del corazón, sí. La canción de los justos es una oración para mí, y será contestada con una oración sobre su cabeza, D&C 25 en 12. Algunos himnos son más fáciles de tocar que otros. El tocar aún los arreglos más sencillos de los himnos en la iglesia o en el hogar le permitirá servir. Antes de comenzar el curso de acompañamiento musical, imagínese por un momento que ya ha terminado el curso. Imagínese a usted mismo como un pianista u organista exitoso, que aprendió todos los conceptos y desarrolló todas las habilidades requeridas para ser un buen músico. Véase usted mismo tocando el piano o el órgano mientras la congregación canta un himno. Usted se siente seguro de sí mismo y de su interpretación. Su manera de tocar es fluida y los cantantes lo pueden seguir sin problemas. La congregación siente el espíritu del himno y hay un sentimiento de adoración en el cuarto. Esta imagen se convertirá en realidad a medida que trabaje y ore para lograrlo. Usted sentirá gozo al compartir sus nuevos talentos en la iglesia y en el hogar. Una nota de aliento. அவ்வளோதான், ஸ்பானிஷ் முடிஞ்சுது. கான்ஸ்லெட் புக்ஸ்.
brothers and வில்லியம் தள்ளுபடி கொடுப்பவர்களுடன் இணைந்து அவர்களின் செலவுகள் ஈடு செய்ய போதுமானதாக இருக்கும். இத்தகைய பிரகாரங்கள் மிகவும் அதிரானவைகள். இவற்றின் ஒன்றும் பிளவுகர அறிவியல், தொழில்நுட்பம், கலை காலநிலை ஓட்டுநர்கள் லட்சியம் ஈவியில் ஓட்டுறது வண்டியா, குளிர்கால சிட்ரஸ் மெமோசஸ், இரத்த ஆரஞ்சு, டேங்கரின், திராட்சை பழம், குரோக் மீன், சியர் கோசரோல். why did this is the old system. புதிய நாளுடன் புதிய பலம், புதிய எண்ணங்களும் வருகின்றன. காலை வணக்கம். காலை வணக்கம். படிகள் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை. மிகவும் முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் நீங்கள் முன்னேறி செல்கிறீர்கள். He said this Ten Commandments monument has been away from home for 40 years, but now it's headed back home. There is a long tradition of public monuments like this one that recognize the important role the Ten Commandments have played in state and national history.